சித்ரா பௌர்ணமி, வானில் முழு நிலவு அமுத கதிர்களை பொழியும் அந்த தெய்வீக இரவில் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஜோதி மலையை வலம் வருகிறார்கள். ஆனால் இதில் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இத்தனை லட்சம் பேர் 14 கிலோமீட்டர் நடந்தாலும் சிலருக்கு மட்டும் கர்ம வினைகள் உடனே கரைவதும் மற்றவர்கள் வந்த பாரத்தோடு அப்படியே திரும்புவதும் எதனால்? காரணம், அவர்கள் வெறும் கால்களால் நடக்கிறார்கள், ஆனால் ஆன்மாவால் அந்த மகத்தான சக்தியுடன் உரையாடுவதில்லை. அண்ணாமலையாரின் அருளை முழுமையாக பெற்று உங்கள் பூர்வ ஜென்ம வினைகளை தீர்த்து நினைத்த காரியம் கைகூட சித்தர்கள் நமக்கு ரகசியமாக விட்டு சென்ற ஒரு சக்தி வாய்ந்த பதிகம் பாடல்கள் இருக்கிறது. உண்மையில் சித்ரா பௌர்ணமி மட்டுமல்ல, நீங்கள் எந்த நன்னாளில் கிரிவலம் சென்றாலும் அது உங்கள் வாழ்வில் மாபெரும் ஆசீர்வாதங்களை தரக்கூடியதே. உங்களின் கர்ம வினைகளை தகர்த்து இறையருளை பெற்றுத்தரும் அந்த அண்ணாமலையாரின் ரகசியத்தை தான் இந்த காணொளியில் நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். பகுதி 1. கிரிவலத்தின் மகத்துவமும் மர்மமும். கிரிவலம் என்பது இந்த பூமியில் நடக்கும் ஒரு பிரபஞ்ச நிகழ்வு. குறிப்பாக இந்த சித்திரை மாத பௌர்ணமிக்கு அப்படி என்ன ஒரு தனித்துவமான பிரபஞ்ச சக்தி இருக்கு தெரியுமா? வானியல் சாஸ்திரப்படி சூரியன் மேஷ ராசியிலும் உச்சபலம், சந்திரன் சித்திரை நட்சத்திரத்திலும் நேருக்கு நேர் நின்று ஒளியை பரிமாறிக்கொள்ளும் அரிய நிகழ்வு நிகழும் நாள் இதுதான். ஆண்பால் ஆற்றலான சூரியனும் பெண்பால் ஆற்றலான சந்திரனும் நேர்கோட்டில் சந்திக்கும் போது உருவாகும் மாபெரும் மின்காந்த அலைகள் அண்ணாமலையின் ஈர்ப்பு விசையோடு சேரும்போது அந்த மலையடிவாரம் முழுவதும் ஒரு அபாரமான காந்த களமாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறுகிறது. நீங்க திருவண்ணாமலையை சுற்றும் போது ஒரு பாறை மலையை மட்டும் சுத்தல, காலத்தின் தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் சாட்சியாக ஜோதி பிழம்பாக நிற்கும் அந்த பரம்பொருளையே வலம் வர்றீங்க. நினைத்தாலே முக்தி தரும் தலம்னு சும்மாவா சொன்னாங்க? அந்த மலையின் ஒவ்வொரு கல்லும் மரமும் ஒவ்வொரு அணுவும் சிவமயம். புராணங்களின்படி இந்த மலைதான் உலகின் முதல் சிவலிங்கம். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அடிமுடி காணா ஜோதியாக சிவன் நின்றதன் ஸ்தூல வடிவம் இதுதான். இங்கதான் அன்னை பார்வதி சிவபெருமானின் இடப்பாகம் பெற்று அர்த்தநாரீஸ்வரரானாங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பூமியில நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சாதாரண அடி இல்ல, அது ஒரு அஸ்வமேத யாகத்திற்கு சமமான புண்ணியத்தை தரும்னு சித்தர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஆழமான ரகசியத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த கிரிவல பாதையில நீங்க தனியா நடக்கல. நம்ம கண்களுக்கு தெரியாம கோடிக்கணக்கான சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் தேவர்களும் சூட்சும வடிவில் அந்த மலையை வலம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வலதுபுறமாக மலையை ஒட்டி வலம் வர்றதாவும் நாம இடதுபுறமாக நடக்க வேண்டும் என்றும் ஒரு ஐதீகம் இருக்கு. நீங்க நடக்கும்போது உங்க பக்கத்துல ஒரு சித்தர் உங்களை கடந்து போகலாம். ஒரு மகான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு ஆசீர்வதிக்கலாம். இது கற்பனை அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக அனுபவபூர்வமா உணரப்படுகிற ஆன்மீக உண்மை. இந்த 14 கிலோமீட்டர் பயணத்தில் சுத்திகரிக்கப்படுது. நம்முடைய 7 சக்கரங்களும் சமநிலைப்படுத்தப்படுது. அதனாலதான் கிரிவலம் முடித்தவுடனே ஒரு விதமான பாரம் குறைந்தது போன்ற சொல்லத் தெரியாத அமைதி நம்மை ஆட்கொள்ளுது. இது மனரீதியான உணர்வு மட்டுமல்ல, நம்ம சக்தி உடலில் நிகழும் ஒரு உண்மையான மாற்றம். ஆனா இந்த மாற்றத்தை முழுமையா பெறவும் இந்த தெய்வீக சக்தியை நமக்குள் ஈர்த்து கொள்ளவும் நாம ஒரு குறிப்பிட்ட மனநிலையில ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் இருக்கணும். அங்கதான் நம்மில் பலர் தவறு செய்கிறோம். பகுதி 2, பொதுவான தவறுகளும் பலன் கிடைக்காததற்கான காரணங்களும். கிரிவல பாதையில் நமது பயணம் எப்படி அமைகிறது என்பதை சற்று கவனித்து பார்ப்போம். நம்மில் பலர் அறியாமலேயே உலகியல் சிந்தனைகளுடன் நண்பர்களிடம் பேசியபடியோ அல்லது குடும்பம் மற்றும் வியாபாரம் குறித்த எண்ணங்களுடனோ நடக்க நேரிடுகிறது. இப்படி மனம் உலக விஷயங்களில் லயிக்கும் போது அந்த தெய்வீக ஆற்றலை முழுமையாக உள்வாங்கும் அரிய வாய்ப்பை நாம் சற்றே தவறவிடுகிறோம். அண்ணாமலையான் அருளை வாரி வழங்க காத்திருக்கிறான். அதை ஏந்திக் கொள்ளும் பாத்திரமான நம் மனதை கவனச் சிதறல்கள் இன்றி தூய்மையாக திறந்து வைக்க வேண்டும். உங்கள் மனமும் ஆன்மாவும் அந்த அருணாசலத்துடன் முழுமையாக ஒன்ற வேண்டும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உங்கள் கவனம் முழுவதும் அருணாசலா அருணாசலா என்பதில் மட்டுமே இருக்க வேண்டும். உங்கள் சுவாசம் கூட ஓம் நமசிவாய
என்ற பஞ்சாட்சர மந்திரமாக மாற வேண்டும். சித்தர்கள் கிரிவலத்திற்கான சில உன்னதமான நெறிமுறைகளை வகுத்தார்கள். வெயிலுக்கோ மழைக்கோ குடைப்பிடிக்க கூடாது என்பது அதில் ஒன்று. இயற்கையின் இன்பத் துன்பங்களை சமமாக ஏற்கும் மனப்பக்குவத்தையும் முழுமையான சரணாகதி தத்துவத்தையும் நமக்கு உணர்த்தவே இந்த நெறிமுறை. வசதிகளை தாண்டி இயற்கையோடு ஒன்றி நடக்கும்போதுதான் அந்த அர்ப்பணிப்பு முழுமையடைகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக வெறும் கால்களோடு பூமியை மிதித்து நடப்பதே கிரிவலத்தின் உச்சபட்ச பலனை தரும். அப்போதுதான் அண்ணாமலையின் அந்த மாபெரும் காந்த சக்தி நமது பாதங்கள் வழியாக உடலுக்குள் நேரடியாக ஊடுருவி பிரபஞ்சத் தொடர்பை வலுவாக்கும். அதே சமயம் உடல்நலக் குறைபாடு உள்ளவர்களோ அல்லது முள் கற்கள் குத்தும் என்பதால் வெறும் கால்களில் நடக்கவே இயலாத நிலையில் இருப்பவர்களோ தாராளமாக மென்மையான காலணிகளை அணிந்து கொண்டு கிரிவலம் வரலாம். இறைவன் உங்கள் பாதங்களை பார்ப்பதில்லை, உங்கள் பக்தியின் ஆழத்தை மட்டுமே பார்க்கிறான் என்பதை உணருங்கள். பகுதி 3. அருணாச்சலேஸ்வரர் பதிகம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வுகளால் ஆனது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் உண்டு. மந்திரங்கள் என்பவை வெறும் வார்த்தைகள் இல்லை, அவை பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியுடன் நம்மை இணைக்கும் சக்தி வாய்ந்த ஒலி குவியல்கள். அந்த ஒலிகளை நாம் உச்சரிக்கும் போது நம்முடைய அதிர்வெண் மாறி தெய்வீகத்துடன் நாம் ஒத்திசைவு கொள்கிறோம். அந்த வகையில் அருணாச்சலேஸ்வரர் மீது ஏராளமான பதிகங்கள் பாடப்பட்டிருக்கு. ஆனால் அவற்றுள் ஒரு குறிப்பிட்ட பதிகம் கிரிவலத்திற்கென்றே சித்தர்களால் விசேஷமாக உருவாக்கப்பட்ட ஒரு வழிகாட்டி. அது அருணாச்சலத்தின் 8 திசைகளிலும் உள்ள அஷ்டலிங்கங்களின் சக்தியை தூண்டி நம்முடைய குறிப்பிட்ட கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த அருணாச்சலேஸ்வரர் பதிகம் ஒரு பாடல் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக வரைபடம், ஸ்பிரிச்சுவல் மேப். நீங்கள் கிரிவல பாதையில் ஒவ்வொரு திசையை அடையும் போதும் அந்த திசைக்குரிய லிங்கத்தை நெருங்கும் போதும் இந்த பதிகத்தில் உள்ள குறிப்பிட்ட வரிகளை பாடும்போது அந்த இடத்தின் சக்தியும் மந்திரத்தின் சக்தியும் இணைந்து ஒரு பெரிய ரசவாதத்தை நிகழ்த்துகின்றன. உங்கள் பிரார்த்தனைகள் பல மடங்கு வலிமை பெறும். இந்த பதிகத்தின் பல பாடல்கள் அரகர மகேசனே, பரமகுரு வீசனே, அணியனாமலை வாசனே என்ற வரிகளுடன் முடியும். இதன் பொருளை உணர்ந்து சொல்லுங்கள். ஹர ஹர மகேசனே, என் பாவங்களை அழிப்பவனே. பரமகுரு ஈசனே, எனக்கு ஞானம் தரும் ஆதிகுருவே. அணி அண்ணாமலை வாசனே, அழகிய அண்ணாமலையில் வாசம் செய்யும் என் இறைவனே. இந்த ஒரு வரியே உங்கள் முழுமையான சரணாகதியை வெளிப்படுத்திவிடும். இப்போது அந்த சக்தி வாய்ந்த பதிகத்திலிருந்து நம் கர்ம வினைகளை நேரடியாக தாக்கி அழிக்கக்கூடிய, நம் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய சில முக்கிய வரிகளையும், அதை கிரிவலப் பாதையில் எந்த இடத்தில் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் விரிவாக பார்ப்போம். பகுதி 4. புனித வரிகளும் அதன் பயன்பாடும். கிரிவலப் பாதையை, ராஜகோபுரத்தை வணங்கி நாம் தொடங்குகிறோம். நம் பயணம் 8 திசைகளிலும் உள்ள அஷ்டலிங்கங்களை தரிசிப்பதுதான். ஒவ்வொரு லிங்கமும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் ஆதிக்கத்திலும் ஒரு குறிப்பிட்ட பலனை தரும் சக்தியுடனும் விளங்குது. இப்பொழுது அந்த லிங்கங்களோடு தொடர்புடைய பதிக வரிகளை காண்போம். 1. இந்திரலிங்கம். பதவி, புகழ் மற்றும் ஐஸ்வர்யத்திற்காக கிரிவல பாதையில் நாம் முதலில் சந்திப்பது கிழக்கு திசையில் உள்ள இந்திரலிங்கம். தேவர்களின் தலைவன் இந்திரனால் வழிபடப்பட்ட இந்த லிங்கம் பதவி உயர்வு, சமூகத்தில் மதிப்பு, புகழ், செல்வம் ஆகியவற்றுக்கு அதிபதி. இங்கு நின்று அருணாச்சலேஸ்வரர் பதிகத்தின் இந்த வரியை முழு மனதுடன் உச்சரியுங்கள். பதிகவரி: ஓதுமலை துல்லிய விபூதிமலை, கைலையன் உறைந்தமலை, மந்திரமலை உத்தமமெயின், ஞானியர் தபோதனர்கள் சூழுமலை ஓங்குமலை, எழியாமலை சோதிமலை, இருகண் களிக்குமலை, மெய்யடியர் தொழுதுருகு சோனமலையே. வினை தீர்க்க வந்தமலை கனகாபி, ஷேகமலை வீருமலை ஏறுமலையே. ஆதிமலை மீதுரை யனாதியே என்னையாள், அருணாச்சலக் கடவுளே. அரகர மகேசனே, பரமகுரு வீசனே, யணியனாமலை வாசனே. விளக்கம்: இந்த வரிகளில் வினை தீர்க்க வந்த மலை என்பது மிக முக்கியமானது. என் தொழில், என் பதவி, என் வாழ்வில் உள்ள தடைகள் என்ற வினைகளை தீர்க்க வந்த மலையே என்று பொருள் கொண்டு இந்திரலிங்கத்தின் முன் நின்று நீங்கள் உச்சரிக்கும் போது
உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எதிர்மறை சக்திகள் விலகி இந்திரனின் அருளால் சகல சௌபாகியங்களும் பெருகும். 2. அக்னிலிங்கம். நோய் நொடி நீங்க, மனபயம் அகல. அடுத்து தென்கிழக்கு திசையில் நாம் சந்திப்பது அக்னிலிங்கம். இந்த லிங்கம் மட்டும்தான் கிரிவலப் பாதையில் இடதுபுறம் அமைந்திருக்கும். உடல் நோய்கள், மன பயங்கள், எதிரி தொல்லைகள் ஆகியவற்றை நீக்கும் சக்தி இதற்கு உண்டு. இங்கு உங்கள் உடல் நலத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் இந்த வரியை பாடுங்கள். பதிகவரி. தேவர்துதி தேவராய் வாழ்விக்கு மீசராய் செகதல கர்த்தவ்யமாய் தெய்வீக மாமுசித வைபோகராயனே சிந்தை நொன் தினிதுவாடி மாவுலகில் கொலை களவு கட்காம மாதிய வகுத்தவையும் பாதங்கள் மனத்தச்சமில்லா தியற்றினேனோ உன்னைவன் தித்திடாத குறையோ கூவென்ற சத்தமுன் செவிக்கொண்டு கேளாத கொடுமைதா நென்னையனே குழவியழு குரல் கேட்ட தாய் போல வந்தெனது குறைதவிர்த்தானையனே ஆவிக்கு நீ துணை யலாது வேறில்லை என் அருணாசலக் கடவுளே அரகர மகேசனே பரமகுரு வீசனே யணியனாமலை வாசனே. விளக்கம். குழந்தை அழுத குரல் கேட்டு ஓடிவரும் தாயைப் போல என் குறைகளை கேட்டு ஓடி வந்து தீர்ப்பவனே என்பதுதான் இதன் சாரம். என் உடலில் இந்த நோய் இருக்கிறது, என் மனதில் இந்த பயம் இருக்கிறது, என்னை காக்க தாயைப் போலவா அண்ணாமலையே என்று நீங்கள் உருகி பாடும்போது அக்னி லிங்கத்தின் சக்தி உங்கள் உடலில் உள்ள நோய்க்கிருமிகளை எரித்து மன பயத்தை நீக்கி தைரியத்தை வழங்கும். 3. யமலிங்கம். பணக்கஷ்டம் தீர, ஆயுள் பயம் நீங்க. கிரிவல பாதையின் 3வது லிங்கம் தெற்கு திசையில் உள்ள யமலிங்கம். யம தர்மராஜனால் வழிபடப்பட்ட இது ஆயுள் பயம், நீண்டகால பணக்கஷ்டம், சகோதரர்களுக்குள் இருக்கும் பிரச்சனை போன்றவற்றை தீர்க்கும் சக்தி வாய்ந்தது. இங்கு நின்று உங்கள் பொருளாதார சிக்கல்கள் தீர இந்த வரியை வேண்டுங்கள். பதிகவரி. சூலமொடு மான்மழு கபாலமுங் கைக்கொண்ட துங்கமிகு சிவசங்கரா சுற்றிவந்துன் கோயில் பத்தியுடனே தொழுது சொல்லுமென் ரொல்லையை கேள் வாலிபந்தன்னிலே யொரு நலமு மெய்திடா வறுமை வந்தெனை வருத்த வன்புவியில் ஒருசான் வயிற்றினை வளர்க்க யுளம் வாடினேன் ரேடி வந்தேன் சாலவஞ்சித்தனை கைவிடினு நாயினேன் சாமியுனை விடுவதில்லை தள்ளாமலுன்பாத பதுமனிதி தந்திடத் தயை செய்வ துன்பாரமே ஆலவிட மருவுமணி நீலகண்டத்தனே யருணாசலக் கடவுளே அரகர மகேசனே பரமகுரு வீசனே யணியனாமலை வாசனே. விளக்கம். இறைவா, இந்த வறுமை என்னை வாட்டுகிறது. ஒரு சான் வயிற்றை வளர்க்கவே நான் கஷ்டப்படுகிறேன். நீ என்னை கைவிட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன். உன் திருவடியாகிய செல்வத்தை எனக்கு தருவது உன் கடமை என்று உரிமையுடன் கேட்கும் பாடல் இது. யமலிங்கத்தின் முன் உங்கள் பணக்கஷ்டங்களை நினைத்து இந்த பாடலை பாடும்போது யமதர்மனின் ஆசியால் நிதி தடைகள் நீங்கி செல்வத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும். 4. குபேரலிங்கம். செல்வ செழிப்புக்கு கிரிவல பாதையில் வட திசையிலுள்ள 7வது லிங்கம் குபேரலிங்கம். செல்வத்தின் அதிபதியான குபேரனால் நிறுவப்பட்ட இதை வழிபடுவதால் அளவற்ற செல்வம், நிதி நிலையில் உயர்வு, இழந்த சொத்துக்களை மீட்டல் போன்ற பலன்கள் கிடைக்கும். இங்கு நின்று உங்கள் வாழ்வில் செல்வம் பெருக இந்த வரியை உச்சரியுங்கள். பதிகவரி. நீ எனது தெய்வமென் ருண்கோயில் வலம் வந்து நேயமொடு கொண்டாடினன் நினைவோடு பணிபவர் கழிவிலா பதவியும் நிறை செல்வமுங் கனதையும் தெயுசம் மிக்க உண்டாயுளும் நூறுண்டு தென்புண்டு வன்புமுண்டு தியானிக்க நினைவுமுன் திகையுன் துயர்கல்வி தெளிவுண்டு ஞானமுண்டு. விளக்கம். நீயே என் தெய்வம் என்று உன்னை வலம் வருபவர்களுக்கு அழியாத பதவியும் நிறைந்த செல்வமும் மதிப்பும் தேஜஸும் 100 வயது ஆயுளும் அறிவும் ஞானமும் கிடைக்கும் என்று உறுதியளிக்கும் பாடல் இது. குபேரலிங்கத்தின் முன் அண்ணாமலையே இந்த வரிகளில் சொன்னது போல எனக்கு நிறைந்த செல்வத்தையும் வளமான வாழ்வையும் அருள்வாய் என்று மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். குபேரனின் அருளும் அண்ணாமலையாரின் கருணையும் இணைந்து உங்கள் இல்லத்தில் செல்வத்தை நிரப்பும். 5. ஈசான்யலிங்கம். மன அமைதி மற்றும் ஞானத்திற்கு கிரிவல பாதையின் கடைசி லிங்கம் வடகிழக்கு திசையில் உள்ள ஈசான்யலிங்கம். ஈசானிய தேவரால் நிறுவப்பட்ட இது கிரிவல பயணத்தின் முடிவில் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதி தந்து இறை சிந்தனையில்
லயிக்க அருள் செய்யும். இங்கு உங்கள் ஆன்ம பயணம் வெற்றி பெற இந்த வரியை சொல்லுங்கள். பதிகவரி: மாணிக்க ரப்பர்சுன் தரர் புனித சம்பந்தர் மாதவத்தோர் தமக்கும் வரமே அளித்த சிவபோக உண்ணாமலை வல்லிதனிட பாகனே காணிக்கை கொண்டட்ட திசையுளோர் நசையோடு கனிந்து பூசனை புரிந்து கவினுற்ற விருகரஞ்சிரமிசை குவித்தேத்து கர்த்தனே கைலை அரசே ஆணித்தரத்து வெண்முத்தமே யத்தனேயருணாசல கடவுளே அரகர மகேசனே பரமகுரு வீசனே யணியனாமலை வாசனே. விளக்கம்: மாணிக்க வாசகர், சுந்தரர், சம்பந்தர் போன்ற அடியவர்களுக்கு வரம் அளித்த சிவனே என்று தொடங்கும் இந்த வரி அந்த மகான்களுக்கு கிடைத்த ஞானமும் பேரானந்தமும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை உள்ளடக்கியது. கிரிவலத்தை நிறைவு செய்யும் போது உலக மாயைகளிலிருந்து விடுபட்டு மனம் அமைதி பெற்று ஞானம் சித்திக்க வேண்டும் என்று இங்கு வேண்டிக் கொள்ள உங்கள் கிரிவல பயணம் பரிபூரணமாகும். பகுதி 5: முழுமையான அனுஷ்டானமும் மனநிலையும். இந்த பதிக வரிகளை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதிலும் கவனம் தேவை. 1. தூய்மை. கிரிவலத்திற்கு முன் குளித்து தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். 2. தொடக்கம். ராஜகோபுரத்தை வணங்கி, அண்ணாமலையாரே, இந்த கிரிவலத்தை தடங்கல் இல்லாமல் முடிக்கவும் இதன் முழு பலனையும் அடையவும் அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டு பயணத்தை தொடங்குங்கள். 3. நடை. மிக வேகமாகவோ அல்லது மிக மெதுவாகவோ இல்லாமல் உங்கள் கவனம் இறை சிந்தனையில் இருக்கும்படி சீரான நடையில் செல்லுங்கள். 4. உச்சரிப்பு. ஒவ்வொரு லிங்கத்தையும் நெருங்கும் போதும் அதற்கான பதிக வரியை, அதன் பொருளை உணர்ந்து மனமுருகி உச்சரியுங்கள். இது இயந்திரத்தனமாக இருக்கக்கூடாது, உங்கள் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து வரும் குரலாக இருக்க வேண்டும். 5. நம்பிக்கை. மிக முக்கியமானது நம்பிக்கை. இந்த மந்திரம் என் வினைகளை தீர்க்கும், என் வேண்டுதலை நிறைவேற்றும் என்ற முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். உங்கள் நம்பிக்கைதான் அந்த மந்திரத்தின் சக்தியை பன்மடங்கு பெருக்கும். முடிவுரை: இந்த சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு செல்லும் போது வெறும் பார்வையாளராக செல்லாதீர்கள், ஒரு சாதகராக, ஒரு யாத்ரீகராக செல்லுங்கள். இந்த சக்தி வாய்ந்த பதிக வரிகளை ஒரு கருவூலமாக எடுத்துச் செல்லுங்கள். ஒவ்வொரு அடியிலும் அண்ணாமலையின் நாமத்தை சொல்லுங்கள். ஒவ்வொரு லிங்கத்தின் முன்பும் உங்கள் குறைகளைச் சொல்லி அதற்கான பதிக வரியை உச்சரித்து வேண்டுங்கள். உங்கள் பயணம் வெறும் 14 கிலோமீட்டர் நடையாக இல்லாமல் உங்கள் கர்ம வினைகளை எரிக்கும் ஒரு மாபெரும் யாகமாக மாறுவதை உணர்வீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனளித்திருந்தால் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்லும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிருங்கள். அவர்களும் இதன் பலனை பெறட்டும். நீங்கள் இந்த முறையை பின்பற்றி கிரிவலம் சென்ற பிறகு உங்கள் அனுபவத்தை மறக்காமல் கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் ஒவ்வொரு அனுபவமும் இன்னும் பலருக்கு உத்வேகமாக அமையும். அனைவருக்கும் அண்ணாமலையாரின் திருவருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய.